நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ப்ராப்செல் வழங்கும் கனவு இல்லம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் சரோஜ். ஒவ்வொரு மனிதருக்கும் வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை கனவெல்லாம் இருக்கும். ஆனால் எந்த மாதிரியான நிலங்கள் வாங்கணும், எந்த நிலங்கள் வாங்கணும் அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கும். அப்படியான உங்களுடைய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதிலளிப்பதற்காக நம்முடன் நேரலையில் இணைந்திருக்கிறார் ரியல் எஸ்டேட் துறையின் ஆலோசகர் மற்றும் தலைவர் டாக்டர் ஏ ஹென்றி. வாங்க அவர் வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போகலாம். சார் வணக்கம். வணக்கம் மோகன்ராஜ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. வாழ்த்துக்கள். சொல்லுங்க சார். ஒவ்வொருத்தருக்குமே வீடு நிலம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கும். ஆனால் பத்திரப்பதிவு அப்படின்னு பார்க்கும்போது மூலப்பத்திரம்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த மூலப்பத்திரம் அப்படின்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்த டாக்குமெண்ட்ஸ் பொதுவாக ப்ரெசன்ட் ஓனர்ஸ் பேரில் இருக்கிறது எல்லாமே. இப்போ நீங்கள் நான் எல்லாம் ப்ரெசண்ட்டில் இருக்கிறோம். நம்முடைய அப்பா தாத்தா எல்லாமே முன்னோர்கள் இல்லையா? அந்த மாதிரி அந்த ஆவணத்திற்கு அதற்கு முந்தைய ஆவணங்கள் நம்ம ஒருத்தர்கிட்டருந்து வாங்கியிருப்போம், அவர் ஒருத்தர்கிட்டருந்து வாங்கியிருப்பார். அந்த மாதிரி பேரண்ட் டாக்குமெண்ட், நம்ம பேரண்ட் மாதிரி அந்த டாக்குமெண்ட்டுக்கு பேரண்ட், அந்த பேரண்ட் டாக்குமெண்ட்டை தான் நம்ம வந்து மூலப்பத்திரம், தாய் பத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஆவணங்களை தான் நம்ம மூலப்பத்திரம், தாய் பத்திரம், அதான் ரெண்டு ஒரே மீனிங் தான். அதுதான் மூலப்பத்திரம். ஓகே. ஆமாம், அது முக்கியமானு கேட்டிங்கன்னா மிக மிக முக்கியம். ஏன்னா அந்த மூலப்பத்திர ஆவணங்களின் அடிப்படையில் தான் அந்த வழி இன்னாருடைய பேரன், இவர் இன்னாருடைய மகன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த வழிமுறைகள் சரியாக இருக்கணும், இல்லைன்னா இல்லீகல் அது. ஸோ லீகலி ப்ராப்பராக அந்த நிலம் இன்னாருக்கு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிற வருவாய்த்துறை பதிவேடுகளின் அடிப்படையில் சரியான உரிமையாளரிடமிருந்து வாங்குவது. அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் ஒருவேளை இறந்திருந்தால் அவர்களுடைய இறப்பு மற்றும் வாரிசு சான்றிதழின் அடிப்படையில் அதை உறுதிப்படுத்தி அவங்க தான் இன்னாருடைய மகன்கள் அப்படின்னு அரசு கொடுக்குற வருவாய் பதிவேட்டின் அடிப்படையிலும் நேரடியாக சம்பந்தப்பட்ட அந்த கிராமத்திற்கு சென்று அல்லது நகரத்திற்கு சென்று அல்லது குடியிருப்புக்கு சென்று விசாரணை மேற்கொண்டு ஒரு 4 பேர் இருப்பாங்க, 2 பேர் அப்ராடில் இருப்பாங்க, 2 பேர் மட்டும் போட்டு இங்கே லீகல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் உறுதிப்படுத்தி நம்ம வாங்கணும். ஸோ அதுதான் வந்து பேரண்ட் டாக்குமெண்ட் வந்து மிக மிக முக்கியங்கிறது. அந்த அடிப்படையில் தான் யார் யார் உரிமையாளர், எந்த அடிப்படையில் வந்தது, அந்த ஆவணங்கள் எப்படி, அது பாகப்பிரிவினை மூலமாக வந்ததா, அல்லது விடுதலை ஆவணம் மூலமாக வந்ததா, உயில் ஆவணம் மூலமாக வந்ததா, அல்லது கிரை ஆவணம் மூலமாக வந்ததா, செட்டில்மெண்ட் ஆவணம் மூலமாக வந்ததான்னு சொல்லி அதன் தகவல்கள் வந்து தெரிய வரும். ஸோ அது சரியாக இருக்குதா, சரியான உரிமையாளரிடமிருந்து வாங்கியிருக்கிறோமா, சரியான சொத்து விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா, சரியான சர்வே நம்பர், பட்டா நம்பர், சப்டிவிஷன் நம்பர், 4 பக்க எல்லைகள், அளவீடுகள், இது அனைத்தும் சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு முந்தைய நம்ம தாய் பத்திரம் ஆவணங்களை பார்த்தோம்னாவே தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு காலர் இருக்காங்க. வெங்கடேசன் திருவண்ணாமலையிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நான் திருவண்ணாமலையிலிருந்து ஆர்கே வெங்கடேசன் சார். சரிங்க சார், சொல்லுங்கள் சார், உங்கள் கேள்வியை கேளுங்க. சார் இப்போ அடியனாமலை போன்ற கிராமங்கள் ஒரு 15 கிராமங்கள் மாநகராட்சி இணைச்சிருக்காங்க சார். சரிங்க சார். அந்த மாநகராட்சி உட்பட்ட இடத்துல ஒரு பொதுவான நிலம் 1 ஏக்கரா இடம் இருக்கு. அண்ணன் 2 பேர் அந்த இடத்த 20 அடி வழி வச்சு விற்கிறாங்க சார். சரிங்க சார். அந்த விற்கின இடத்துல அவங்களுக்குள்ள எந்த டிஸ்பியூட் இல்லை சார். அந்த வழியை வந்து கிஃப்ட் ஒப்படைக்க போனா பத்திரப்பதிவுல வந்து நீங்க போய் மாநகராட்சி போய் கையெழுத்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சார். மாநகராட்சியில போனா நீங்க அப்ரூவல் போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க சார். ஓகே சார். இல்லை, இப்போ அது என்ன உங்களுக்கு ஒப்படைக்கணுங்களா? ஆமாம் சார், கவர்மெண்ட்டுக்கு பொது வழியாக்கணும். ஓகே சார். இப்போ அதாவது மோகன்ராஜ், உங்கள் பேரில் சொத்து இருக்குதுன்னு வச்சுங்களேன், நீங்கள் எனக்கு கிஃப்டாக கொடுக்கறதுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு தேவையானது என்னென்னா அதுக்கான ஸ்டாம்ப் டியூட்டிங்கிற முத்திரை தீர்வையும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், பதிவு கட்டணம் தான் நீங்கள் செலுத்தணும். நீங்கள் ஏன் எனக்கு கொடுக்குறீங்க, எதுக்காக கொடுக்குறீங்கன்ற கேள்விகளை வந்து பதிவுத்துறையோ அரசோ யாருமே கேள்வி கேட்க இயலாது. ஆனால் அது உங்களுக்கு உரிமையான சொத்தாக இருக்கணும். நீங்கள் கடை தேங்காவை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிறதுங்கிற கதை இருக்கும். அதனால் அடுத்தவங்க சொத்தை நீங்கள் எனக்கு கிஃப்ட் கொடுத்துட முடியாது. உங்களுக்கு உரிமையான சொத்தை நீங்கள் எனக்கு கிஃப்ட் கொடுக்கலாம் இல்லையா? அப்படி தனிநபருக்கே கொடுக்கும் பொழுது அரசனுடைய பயன்பாடு இது, பொதுமக்களுடைய பொது வழிக்காக கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஸோ கிஃப்ட் கொடுக்கும் பொழுது அதுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் பதிவுத்துறை தெரிவிக்கக்கூடாது. ஸோ பதிவுத்துறை சட்டமும் மிக தெளிவாக இருக்குது. நீங்கள் எழுதி கொடுக்குறவர் வந்து புத்தி சுவாதீனம் இல்லாதவராக இருக்க வேண்டும், மைனராக இருக்கக்கூடாது, மேஜராக இருக்கணும். ஃபூலிஷ் இடியட் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகள் வந்து செக்ஷன் பதிவுத்துறை சட்டப்பிரிவு 35 அதில் 1, 2, 3 இருக்குது, ஏபிசின்னு இருக்குது. அதில் வெரி கிளியராக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தனக்கு சொந்தமான ஒரு நிலத்தை நீங்கள் அரசுக்கோ, தனியாருக்கோ, தனிநபருக்கோ, நிறுவனத்துக்கோ, அறக்கட்டளைக்கோ, சொசைட்டிக்கோ அவர் தானமாக கொடுப்பதற்கு முழு உரிமை பெற்றவர்.
அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் பொது பயன்பாட்டுக்காக அரசுக்கு போய் தானமாக கொடுக்கும் பொழுது அதை நீங்கள் அப்ரூவ்டு வாங்கிட்டு வரணும், தீர்மானம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சட்டத்துக்கு புறம்பானது, சட்டத்துக்கு எதிரானது. ஸோ அப்படிப்பட்ட இனங்களில் நீங்கள் வந்து ஆவணத்தை தாக்கல் பண்ணுங்கள். ஒருவேளை சார் பதிவாளர் அதை தான ஆவணமாக சம்மந்தப்பட்ட உள்ளாட்சிக்கு பதிவு செய்ய இயலாது என்று சொல்லி நிராகரித்து உங்களுக்கு ஒருவேளை செக் ஸ்லிப்னு சொல்லுவான் மறுதளித்து அவர் நீங்கள் சான்று கொடுத்தாருன்னு சொன்னால் அதை நீதிமன்றத்தில் நம்ம வழக்கு தொடுத்து நிரந்தரமான ஒரு தீர்வை ஏற்படுத்திக்கலாம். ஏற்கனவே சட்டம் வழிவகுத்திருக்கிறது. சட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லை என்னால் அவர்களை நம்ம சட்டத்துக்கு முன் நிறுத்தி உங்களுக்கு தேவையான தீர்வினை வந்து ஏற்படுத்திக்கலாம் சார். ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள், சங்கடங்கள், சிரமங்கள் இருக்குதுன்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம ஃபெய்ரா கூட்டமைப்பின் சார்பில் நம்ம அதை எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வாங்க. நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை ஏற்படுத்தி தரதுக்கு முயற்சி செய்கிறோம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார். இன்னொரு காலர் இருக்காங்க. சுப்பிரமணி, ஈரோட்டிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சுப்பிரமணி சார், சொல்லுங்கள். சார் வந்து இப்போ 2007 அன்னப்பூர் சைட்டு வாங்கியிருந்தாங்க. 2000 வாங்கியிருந்தோம். 2007 வந்து அதுக்கு முறைப்படுத்துறதுக்கு வந்து சதுர அடிக்கு 2 ரூபா கட்ட சொல்லியிருந்தாங்க. சரிங்க, ஹலோ சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். அவங்க வந்து ப்ரொசீஜர் என்ன சார்? இணைப்பில் தான் சார் இருக்கீங்க, சொல்லுங்க. ஹலோ 2007 கட்டிட்டேங்க. சதுர அடிக்கு 2 ரூபா கட்டிட்டோம். ஆனால் வந்து அதுக்கு வந்து அவங்க ப்ரொசீஜர்ஸ் போட்டு தரலைங்க. சும்மா வந்து சலான் கட்டி பேங்க்ல கட்ட சொன்னாலும் கட்டிட்டோம். ஓகே, அதே போதுமா சார்? மறுபடியும் ஏதாவது பணம் கட்டணுமா அதுக்கு? இப்போ சப்போஸ் நம்ம அப்ரூவல் வீடு கட்டுறதுனாக்கா அதுக்கு அப்ரூவல் வாங்கணுமா? அதே ஏற்கனவே உங்களுக்கு முறையாக சதுரடிக்கு இவ்வளவு கட்டணும்னு அறிவிப்பு கடிதம் கொடுத்துருப்பாங்க. அந்த அறிவிப்பு கடிதத்தின் அடிப்படையில் நீங்கள் கட்டணம் செலுத்தி ரசீது பெற்றிருந்தாலே அது போதுமானது. நீங்கள் அறிவிப்பே கொடுக்காம நீங்களே வந்து உங்களுடைய மனையை வரன்முறைப்படுத்தி அதுக்கு கட்டணம் செலுத்தணும்னு போகும்போது நிச்சயமாக அந்த தனிமனைக்கான உத்தரவை உள்ளாட்சி வந்து வழங்கி இருக்கும். ஒருவேளை வழங்கலைன்னாலும் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த அறிவிப்பு கடிதம் மற்றும் நீங்கள் கட்டண அந்த கட்டணத்தினுடைய ரசீதை கொடுத்து நீங்கள் வந்து அதுக்கு தனிமனைக்கான ஒரு உத்தரவை கேளுங்க. அவங்க கொடுக்காத பட்சத்துக்கு நிச்சயமாக அப்பீல் ஆஃபீஸர்கிட்ட போய் நீங்கள் அப்பீல் கொடுக்கலாம். மாவட்ட ஆட்சியர் தான் அந்த மாவட்டத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர். அவர்கிட்ட உங்களோட கிரீவன்ஸை, குறைகளை வந்து எழுத்துப்பூர்வமாக கொடுங்க. ஏன்னா ஆஸ் பர் ஆர்டர் நீங்கள் ஒபே பண்ணி அதை ஃபீஸ் கட்டி ரிசிப்ட் வாங்கியிருந்தீங்கன்னாவே அவங்க ஆர்டர் இஷ்யூ பண்ணி இருக்கணும், அப்ரூவலுக்கான உத்தரவு கொடுத்துருக்கணும். அதில் ஏதாவது அவங்க நிர்வாக கோளாறு காரணமாக, சீர்கேடு காரணமாக அல்லது போதிய ஆட்கள் இல்லாத காரணத்தினால உத்தரவு வழங்காமல் இருந்தால் நீங்கள் அதை அந்த மாவட்டத்தினுடைய தலைமை அதிகாரிகிட்ட கொண்டு போங்க. அவங்க தீர்வை ஏற்படுத்தி தருவாங்க. தரலன்னு சொன்னால் நீதிமன்றத்தில் ஒரு ரெட் பெட்டிஷன் போட்டிங்கனாவே அதுக்கான தீர்வை வந்து டைரக்ஷன் கொடுத்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க சார். அன்அப்ரூவ்ட் சைட்டுக்கு எப்படி அப்ரூவ் பண்ணணுங்கிறத பற்றி சொன்னீங்க. தொடர்ந்து மற்றொரு காலர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். விஜயகுமார், செங்கல்பட்டிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். வணக்கம் விஜயகுமார் சார், சொல்லுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருக்கு. நன்றி சார். உங்க கேள்வி. 1 மணி நேரம் இந்த நிகழ்ச்சி 1 மணி நேரமா நீடிக்குமாறு கேட்டுக்கிறேன். அது நிர்வாக தொலைக்காட்சி நிர்வாகம் முடிவு பண்ணணும் சார். சொல்லுங்க, உங்க கேள்வி கேளுங்க. அந்த நிர்வாகத்தை தான் கேட்கிறேன். நன்றி சார், சொல்லுங்க. ஐயா, இது எனக்கு வேக்கன்ட் லேண்ட் டாக்ஸ். ஆமாங்க. காலிமனை. ஆமாங்க. அதுக்கு வந்து வருடத்துக்கு எவ்வளவு கணக்கு பண்றாங்கன்ற தகவல் தெரியணும். இல்ல சார், அதாவது 4-5 வருஷமா கட்டாம விட்டுட்டோம்னா அதுக்கு எவ்வளவு வந்து இது பண்ணுவாங்க? ஓகே, ரைட், நல்ல கேள்வி. அதாவது கிராம ஊராட்சிகளில் முதல்ல காலி இடங்களுக்கு மனையிட வரி இல்லை சார், ஒன்று. இரண்டாவது, மாநகராட்சி பகுதிகள், நகராட்சி பகுதிகள் மற்றும் பேரூராட்சி பகுதிகள் இது எல்லாமே வந்து நகர்ப்புற உள்ளாட்சிக்கு உட்பட்ட பகுதிகள். இந்த பகுதிகளில் 2009ஆம் ஆண்டு அரசு வந்து ஒரு ஆணை வெளியிடுகிறது, அரசாணை 51ன்னு சொல்லி. அந்த அரசாணையில் ஒரு சதுரடிக்கு 50 காசு அப்படின்னு சொல்லி நிர்ணயிச்சிருக்கிறாங்க. இது வந்து ஒரு அரியருக்கு ஆக்சுவலி. ஸோ ஒரு அரியருக்கு 50 பைசே அப்படின்னும் போது 6 மாதம் வந்து ஒரு அரியர். குறைந்தபட்சம் 13 அரியர் 6.5 ஆண்டு காலம், அதாவது 6 ஆண்டு காலம் பிந்தைய 6 ஆண்டு காலமும் தற்பொழுது நடைமுறையில் இருக்கிற ஒரு அரை ஆண்டை சேர்த்து 13 அரியர் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சார். அப்போனா ஒரு சதுரடிக்கு 6 ரூபாய் 50 காசு பே பண்ணுற மாதிரி இருக்கும். 2022ஆம் ஆண்டு அந்த நகராட்சி நிர்வாகத்துறை ஒரு 50% இந்த கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இருக்கிற ஒரு 4 அரியருக்கு நீங்கள் 75 காசு 3 ரூபாயும் ப்ளஸ் முன்னாடி இருக்கிற அந்த ஒரு 9 அரியருக்கு நீங்கள் 4 ரூபாய் 50 காசும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஓவரால் 7 ரூபாய் 50 காசுலேருந்து 8 ரூபாய் ஒரு சதுரடிக்கு
காலி நிலத்துக்கான வரி வந்து நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும். ஏற்கனவே கட்டிட்டீங்க, 4 இயர்ஸ் தான் கட்டணும்னா அதுக்கான ஒரு 6 மாதத்துக்கு ஒரு அரியர் சார், ஆண்டுக்கு 2 அரியர். அந்த அடிப்படையில் நீங்கள் அங்கே போயிட்டு டேக்ஸ் கலெக்டர் இருப்பாங்க, அசஸர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட சொன்னிங்கனாவே ப்ராப்பராக அந்த சம்மந்தப்பட்ட நகராட்சியோ மாநகராட்சியோ உள்ளாட்சி பேரூராட்சியோ அந்த அலுவலகங்களில் இருக்கிற ப்ராப்பராக இருக்கக்கூடிய அந்த டேக்ஸ் அசஸரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க அதுக்கான வரியை சட்டத்துக்கு உட்பட்டு எல்லாமே ஆன்லைன் தான், அதனால் எதுவும் கூட்டி குறைச்சிலாம் போட்டுற முடியாது, அரசு ஆணையின் அடிப்படையில் தான் போட முடியும். நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சரியான வரியை அவங்க சொல்லுவாங்க. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார். மற்றொரு காலர் இருக்காங்க. சூப்பர். சீனிவாசன் ஓசூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். சார் எனக்கு ஒரு லேண்ட் இருக்கு சார், பூர்வீக லேண்டு. எங்களுக்கு ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி பாரம்பரியம் இருந்தது. ஒரு பெரிய கம்பெனி வந்து 1975 வந்தது. அந்த கம்பெனிக்கு யாருமே நாங்க ரீச் பண்ணி கொடுக்கறது. ஆனா அவங்க வந்து ஆக்கிரமிச்சு இப்ப 2016 பட்டாச்சிட்டு அவங்க பேர்ல சேல் பண்ணிருக்காங்க. மொத்தம் வந்து 10 ஏக்கர் இருக்கு சார், 9 ஏக்கர் 70 இதுக்கு உண்டான ஆதார டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எங்க சீனிவாசன் சார், ஆனா வேற அவங்க கிட்ட இருந்து ரீச் பண்ணிருக்காங்க சார். உங்களுடைய கேள்வியை தெளிவா சொல்லுங்க சார், பொறுமையா சொல்லுங்க சார். எனக்கு வந்து பூர்வீக சொத்து சார், 1942 இருந்து இருக்கு எங்க சொத்து. அது வந்து ஒரு பெரிய கம்பெனி வந்து சீமென்ஸ் மோட்டார் கம்பெனி வந்து வந்தது. அதுல வந்து 1975 வந்து ஊர் கவர்மெண்ட் போய் லீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க எங்க சொத்து. அதுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் பட்டாச்சிப்பை சேஞ்ச் பண்ணல. ஆனா இப்ப 2016 வந்து பட்டாச்சிப்பை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கு முழு டாக்குமெண்ட் முழு ஒற்றுமை கையெழுத்து போல ஒற்றுமை இது பண்ணல. இப்ப ஏதாவது இருக்க முடியுமா இல்ல கோடிங்க போடணுமா இது சம்பந்தப்படி கேட்டுக்கிட்டு இருக்கோம் சார். மொத்தம் வந்து 9 அவங்க ஹேண்ட் ஓவர் இருக்கு. அவருடைய கேள்வி வந்து நமக்கு சரியாக புரியலைங்க மோகன்ராஜ். இருந்தாலும் யூகத்தின் அடிப்படையில் அசம்ஷனில் நம்ம அந்த கேள்வியை புரிந்து கொண்டு அவங்களுடைய பூர்வீக சொத்து அவங்க ஒரு நிறுவனத்துக்கு வந்து லீஸு இருக்கலாம், விற்பனை செய்திருக்கலாம். விற்பனை ஒரு வேளை செய்யப்பட்டிருந்தால் வருவாய்த்துறையினுடைய பதிவேடுகள் இது வரைக்கும் மாறலை, இப்போ ரீசெண்டாக மாற்றிக்கிட்டாங்கன்னு சொன்னால் எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஒருவேளை லீஸுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த லீஸுக்கு கொடுக்கப்பட்ட காலத்துக்குள்ளே அவங்க வந்து அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு, டெவலப் பண்ணுறதுக்கு, இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு, என்ஜாய் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அதிகாரம் கொடுத்துருந்தால் அந்த லீஸ் பீரியட் முடிஞ்ச உடனே இன்டர்ன் அவங்களுடைய லீகல் ஆர்ட்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராப்பர்ட்டி வந்துடும். இல்லை அவங்க வந்து வாய்மொழியாக லீஸுக்கு எடுத்துக்கிட்டாங்க, இல்லை வந்து ரெண்டல் பர்பஸுக்கு தரை வாடகைக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் அந்த அடிப்படையில் அனுபவத்தின் அடிப்படையிலலாம் யூடிஆரில் பட்டா மாறி இருக்குது, நிறைய வரலாறு இருக்குது. ஸோ இவங்க ஆவணத்தின் அடிப்படையில் அதை நீங்கள் சம்மந்தப்பட்ட வருவாய்த்துறை அலுவலர், ஒரு ஆர்டிஓ, டிஆர்ஓ, கலெக்டர் அப்படிப்பட்டவங்களை சந்தித்து மனு கொடுத்தாங்கன்னா முறையாக அந்த பட்டாவெல்லாம் ரத்து பண்ணிவிட்டு இவங்கக்கிட்ட இருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் இவங்களுடைய மூதாதையர்களுடைய வழித்தோன்றல், இப்போ நீங்கள் துவக்கத்தில் கேட்டிங்க இல்லையா, தாய் பத்திரம், மூலப்பத்திரம், அந்த ஆவணங்களை சமர்ப்பித்து அதை வெரிஃபை பண்ணி உறுதிப்படுத்திட்டு இவங்க எந்த வகையிலும் விற்கலைன்னு சொன்னால் இவங்க பேருக்கு அதை பட்டாவை மாற்றி கொடுத்து ஒரு ரெவென்யூ ஆர்டர் இருக்குது, ஸ்டாண்டிங் ஆர்டர், ப்ரொசீடிங்ஸ் ஆர்டர்லாம் இருக்குது. அந்த ஆர்டரின் அடிப்படையில் இவங்க பேரில் பட்டாவை மாற்றி கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே தான் இவங்க கேள்வி இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். இதை தாண்டி வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நேயர்கள் தயவுசெய்து டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியை மட்டும் கேட்டிங்கன்னா எங்களுக்கு அது கேள்வி புரியும், சரியான பதில்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சார், தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிட்டு மற்ற விஷயங்களை பேசலாம். சார், கிருஷ்ணமூர்த்தி குன்றத்தூர்லேருந்து நினைச்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி சார், சொல்லுங்கள் சார். இப்போ எங்களுடைய வீடு வந்து 5 தலைமுறை அப்படியே ஒரே ஒருத்தர் பேட்டை பட்டா. சரிங்க சார். கிராமம் அப்படியே இருக்கு. அதுல ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் மட்டும் ஒருத்தர் வித்துட்டாரு. சரிங்க சார். பக்கத்து வீட்டுக்காரு ஓகே, பக்கத்து வீட்டை வித்துட்டாரு. ஆனா அவருக்கு வந்து தனியா ஒரு 560 பட்டா போட்டு ஒரு கோடி பட்டா ஒண்ணு போட்டு கொடுத்துட்டாரு. எல்லாருமே சொல்லிட்டாங்க. அது எப்படி நான் அடுக்க மறுபடியும் இல்லை, நீங்கள் 300 சதுரடி அவருக்கு உரிமையான சொத்தை அவர் விற்பனை செய்திருந்தால் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை, சட்டத்துக்கு உட்பட்டு விற்பனை செய்திருந்தால்னா அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை அவருக்கு சம்மந்தமில்லாத சொத்தை போலியான முறையில் வருவாய்த்துறை பதிவேடுகளை வந்து அவர் பெற்று அந்த அடிப்படையில் விற்பனை செய்திருந்தால் அது குற்றம். ஸோ அப்படி நீங்கள் இருக்கும்பொழுது சம்மந்தப்பட்ட வருவாய்த்துறை அலுவலர், ஏன்னா ஒரு தாசில்தார் ஒரு ஆவணத்தை கொடுத்துட்டாருன்னா அதை ரத்து பண்ணுற அதிகாரம் தாசில்தாருக்கு இல்லை, ஆர்டிஓக்கு தான் இருக்குது. ஆர்டிஓனா கோட்ட ஆட்சியர். கோட்ட ஆட்சியரை சந்திங்க,
இல்லை மாவட்ட ஆட்சியரை சந்திங்க, உங்களுடைய குறைகள் என்னவோ அதை மனுவாக வந்து முறையிடுங்க. அவங்க விசாரணை அதிகாரியை போட்டு விசாரணை மேற்கொண்டு உங்கள் ஆவணங்கள் அனைத்தும் சரியாக இருக்கும் பட்சத்தில் போலியாக ஒருவேளை ஆவணம் வழங்கப்பட்டிருந்தால் அதை ரத்து செய்வதற்கான உத்தரவை ஆர்டிஓ கோட்ட ஆட்சியர் கோட்ட நீதிபதி செய்வதற்கான அதிகாரம் பெற்றவர். நிச்சயமாக அவர் அணுகுங்க, உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் சார். சொல்லுங்க மோகன் சார். இப்போ புதிதாக நிலம் வாங்குறோம் அப்படின்னா அதில் என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் சார்? விவசாய நிலம் காடு மாதிரி சொல்கிறீங்களா, மனை மாதிரி சொல்கிறீங்களான்னு? மனை. ஆமாம், மனைகளை பொதுவாக இப்போ நம்ம வாங்கும் பொழுது அந்த மனைகளுக்கு வந்து டிடிசிபி பகுதிகளில் டிடிசிபி அனுமதி பெறப்பட்டிருக்கிறதா, சிஎம்டிஏ எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய அனுமதி மனைப்பிரிவுக்கு பெறப்பட்டிருக்கிறதான்னு பார்க்கணும். ஒருவேளை இப்போ சிஎம்டிஏ லிமிட்டில் அவங்க ஒரு 1000 ஸ்கொயர் மீட்டர் 24 சென்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நிலங்களுக்கு சப்டிவிஷன் அப்ரூவல் உட்பிரிவு அனுமதி கொடுக்குற அதிகாரம், அதாவது 20/10/2016க்கு முன்னாடியே 24 சென்ட்டுக்குள்ளே பதிவாகி இருந்தால் அதனை 8 மனைப்பிரிவுகள் வரைக்கும் சப்டிவிஷன் அப்ரூவல் கொடுக்குற பவர்ஸை கன்சர்ன் லோக்கல் பாடிஸ்க்கு சம்மந்தப்பட்ட உள்ளாட்சி குழுமங்களுக்கு வந்து பவர் டெலிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த குழுமங்களுக்கு வந்து அதிகார வரம்பை பிரித்து பகிர்ந்தளிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம வந்து லோக்கல் பாடியோட அப்ரூவல்ஸை பார்க்கணும். அதன் அடிப்படையில் நிபந்தனைகள் இருக்கும். அந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் அடிப்படை கட்டமைப்புகள் அபிவிருத்தி செய்யப்பட்டு லோக்கல் பாடியோட இறுதி ஒப்புதல் பெறப்பட்டிருக்கிறதான்னு பார்க்கணும். அதன் பிறகு 500 சதுர மீட்டருக்கு மேலேயும் 8 யூனிட்டுக்கு மேலேயும் உள்ள இடங்களை டிஎன் ரேரான்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் அபிவிருத்தி செய்ததுக்கு பிறகு அங்கே சப்மிட் பண்ணி உத்தரவு பெறணும். அந்த உத்தரவு பெறப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும். இது அப்ரூவல் சம்மந்தமாக காலரோட பேசிட்டு அடுத்தது பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஓகே. ராமநாதன் பெங்களூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் ராமநாதன் சார், சொல்லுங்க. சார், என்னோட கேள்வி என்னன்னா, நான் ஆக்சுவலி 10 சென்டர்ல புஞ்சை நிலம் வாங்கியிருக்கேன் சார், அக்ரிகல்ச்சர் லேண்டு. எங்க இருந்து சார்? அதுல வந்து பில்டிங் கட்டலாமா சார்? மதுரை சார். மதுரையில் மாநகர பகுதிக்குள்ளே வாங்கியிருக்கீங்களா சார், புறநகர் பகுதியில் வாங்கியிருக்கீங்களா, ஊரக பகுதியில்? ரூரல் சார். ரூரல். ஓகே. நஞ்சை நிலமா புஞ்சை நிலமா சார்? புஞ்சை சார், புஞ்சை. புஞ்சையில் நிச்சயம். ஓகே. நஞ்சையாக இருந்தாலும் அதை வகைப்பாடை மாற்றம் செய்து அதில் நீங்கள் வீடு கட்டுவதற்கான அனுமதி பெற்று வீடு கட்டி கொள்ளலாம். புஞ்சை நிலமாக இருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக அங்கே டிடிசிபி ஆஃபீஸ் இருக்குது மதுரையில். ஸோ நீங்கள் என்ன உங்களுக்கு திட்டம் என்னவோ அந்த திட்டத்தை வந்து வரைபடமாக தயாரித்து இணையதளம் வாயிலாகவே நீங்கள் விண்ணப்பித்து நீங்கள் அனுமதி பெறலாம் சார். ஒருவேளை அங்கே என்ஓசிஸ் வாங்க வேண்டியது இருந்ததுன்னா அது கிட்டத்தட்ட தமிழக அரசு ஒரு 24 துறைகளை ஒருங்கிணைத்து ஒற்றை சாளர முறையிலேயே சிங்கிள் விண்டோ சிஸ்டமில் அனுமதி கொடுப்பதற்கான வழிமுறைகளை வந்து ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் உங்களோட விண்ணப்பங்கள் ஒருவேளை அது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் என்ஓசி வேணும்னாவோ, அது நியர்பை ஃபாரஸ்ட் இருந்ததுன்னா அதுக்கான என்ஓசி, நியர்பை மைன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கான என்ஓசி, நியர்பை சுற்றுலா இருந்ததுன்னா அதுக்கான என்ஓசி, நியர்பை ஏர்போர்ட் இருந்ததுன்னா அதுக்கான என்ஓசி, நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் இருந்ததுன்னா அதுக்கான என்ஓசி, இப்படி கிட்டத்தட்ட ஒரு 24 துறைகளை ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க. பறவைகள் சரணாலயம், விலங்குகள் சரணாலயம், யானை வழித்தடங்கள், அப்புறம் மலைப்பகுதி, மலையிடப்பகுதின்னு ஒரு பட்டியல் வெளியிட்டிருக்கிறாங்க. நீங்கள் அந்த தமிழ்நாடு வீட்டு வசதி துறையின் கீழே இயங்கக்கூடிய நகர்ப்புற அமைப்பு இயக்குநரகம் டிடிசிபியினுடைய இணையதளத்தில் போனீங்கன்னாவே என்னெல்லாம் நார்ம்ஸ் இருக்குது, என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, என்ன அதுக்கு வந்து ப்ரொசீஜர் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் ஃபாலோ பண்ணி விண்ணப்பிச்சிங்கனாவே இணையதளம் வாயிலாகவே உங்களுக்கு விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும். குறைபாடு ஆவணங்கள் இருந்தால் உங்களுக்கு இணையதளம் வாயிலாகவே தெரிவிப்பாங்க உங்களோட கன்சர்ன் மெயில் ஐடிக்கு. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி ஃபுல்ஃபில் பண்ணால் நீங்கள் இணையதளம் வாயிலாகவே உங்களுக்கு அனுமதி கிடைச்சிடும் சார். எளிய முறையில் கிடைச்சிடும். ஒரு நல்ல திட்டம் அரசு வந்து இதை கொண்டு வந்திருக்கிறாங்க பொதுமக்களுடைய நன்மைக்காக. ஓகே சார், நம்ம பேசிகிட்டு இருந்தோம் புதிதாக நிலம் வாங்கும்போது எந்த விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்னு வேறு அப்ரூவல் வரைக்கும் சொல்லிட்டீங்க. ஆமாம், மனைகளை வாங்கும் பொழுது அதே போல் அந்த டிடிசிபிலாம் இப்போது அனுமதி பெற்ற உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பின உடனே கம்ப்ளீட்டாக பிளாட் வைஸ் அவங்க சப்டிவிஷன்ஸ் பண்ணிவிடுவாங்க. அது எதுக்காகன்னு சொன்னால் உடனடி பட்டா வழங்கும் திட்டம். நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து டாக்குமெண்ட்டை உங்கள் பேரில் இன்றைக்கி ஒரு நியூவாக ஒரு லே அவுட்டில் ஒரு பிளாட் வாங்குறீங்கன்னு வச்சிங்களேன், ஆவணத்தை நீங்கள் வாங்கிட்டு வரும்பொழுதே அந்த தமிழ் நிலம்னு ஒரு இணையதளம் இருக்குது, அதை வந்து பதிவுத்துறையினுடைய இணையதளத்தோடு இணைச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை பட்டா ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் பண்ணிவிட்டு வரும்பொழுதே பட்டாவும் உங்களோட பேரில் மாறி இருக்கும்.
ஸோ நீங்கள் இப்போ ஒரு ஃபுல் நம்பர், இப்போ உதாரணத்துக்கு சர்வே நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஏக்கர் லேஅவுட் போட்டிங்கன்னா 5 ஏக்கரில் ஒரு 150 பிளாட் போட்டிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக பிளாட் நம்பர் 1 வந்து 1/1, 1/2, 1/3ன்னு 100 பிளாட்டுக்கு இல்லை 200 பிளாட்டுக்கு நீங்கள் ஒரு நம்பர் ஆஃப் பிளாட் போட்டிருக்கீங்களோ இண்டிவிஜுவலாக சப்டிவிஷன் ஆகிட்டு அதுக்கு ஒரு சப்டிவிஷன் நம்பர் இருக்கும். நீங்கள் முழு ஃபுல் நம்பரையும் சப்டிவிஷன் நம்பரையும் இணைத்து நீங்கள் வந்து ஆன்லைனில் இணையதளம் வந்து ஆன்லைன் 2.0 அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டோட இணையதளம் வந்து இப்போ செயல்படுது. இப்போ அட்வான்ஸ்டாக இன்னும் கூடுதலான தகவல் தொழில்நுட்பத்தோட தகவல் கூட அட்வான்ஸ் 3.0வும் வர இருக்கிறது விரைவில். ஸோ அப்போ நீங்கள் ஆன்லைனில் இன்புட் பண்ணும்போது இந்த ஃபுல் நம்பர் சப்டிவிஷன் நம்பரோட இன்புட் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு ரெவென்யூ ரெக்கார்டும் உங்கள் பேரில் மாறி வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் ஆவணத்தை அதை பார்க்கும் பொழுது உங்களோட சப்டிவிஷன் நம்பர் கரெக்டாக நீங்கள் வந்து அதை இன்புட் பண்ணணும். ஆவண எழுத்தர்கள், ஏன்னா இப்போ வந்து பதிவுத்துறையை என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய மாதிரி ஆவணங்களுடைய வரைவு கொண்டு வந்துட்டாங்க. அந்த அடிப்படையில் இப்போ நம்ம என்ன நினைப்போம், ஒரு டாக்குமெண்ட் ரைட்டரை போய் நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு ஏதோ பணம் கொடுக்கணும், அட்வொகேட்டை பார்க்கணுன்னா டிராஃப்டிங் பண்ணுறது பணம் கொடுக்கணும், பதிவுத்துறை தான் நமக்கு இப்படி ஒரு சேவை வழங்குது, நமக்கு தான் அது சம்மந்தமாக படிக்க தெரியுமேன்னு சொல்லிட்டு நீங்களே உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிட்டீங்கன்னா அதில் ஏதாவது தவறுதலோ பிழைகளோ ஏற்பட்டு விட்டால் மீண்டும் நீங்கள் ஒரு பிழை திருத்தல் பத்திரம் அந்த இதை சரி பண்ண வேண்டிய நிலைமை இருக்கும். அதனால தான் அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ், அட்வொகேட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எளிமையான முறையில் அவங்க டெய்லி தினந்தோறும் பல ஆவணங்களை உருவாக்குறதுனால அது கரெக்டாக ஆவணங்களை தயாரித்து கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் தான் நம்ம அவங்ககிட்ட கொடுப்போம். அப்படிப்பட்ட ஆவணங்களே பிழை ஏற்படுவது உண்டு, அதை திருத்துவது உண்டு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பரை பர்ஃபெக்டாக பார்க்கணும், 4 பக்க எல்லைகளை சரியாக பார்க்கணும், பட்டாவினுடைய எண்ணை சரியாக பார்க்கணும். ஏற்கனவே நான் துவக்கத்தில் சொன்னேன், யாருடைய பேரிலிருந்து யார் வந்திருக்குது, அவங்களுடைய டெத் லீகலர், எந்த மூலமாக அந்த ஆவணம் வந்திருக்குது, அது கிரை ஆவணமா, விடுதலை ஆவணமா, பாகப்பிரிவின் ஆவணமா, உயில் ஆவணமா, தான செட்டில்மெண்ட் ஆவணமா, பொதுதிகார ஆவணமா, எந்த அடிப்படையில் வந்திருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து சரியாக வந்து அதை நீங்கள் வெரிஃபை பண்ணி வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். அதே போல் ஒரு மனை வாங்கும் பொழுது சரௌண்டிங்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ஏதுவான திட்டங்கள் சுற்றுவட்டார பகுதிகளில் என்ன இருக்குது, நியர்பை பேருந்து நிலையம், விமான நிலையம், ரயில் நிலையம்லாம் இருக்குதா, நம்ம அங்கே போய் வீடு கட்டி குடியேறுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா, அடிப்படை கட்டமைப்புகள் எப்படி இருக்குது, குடிநீர் எப்படி இருக்குது, என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது, அதே போல் நம்ம அங்கே வீடு கட்டி குடியேறியதுக்கு பிறகு நமக்கு சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் அவங்கள ஸ்கூல் அனுப்பணும், பெரிய பிள்ளைங்களாக இருந்தால் காலேஜுக்கு அனுப்பணும், அதுக்கான விஷயங்கள் இருக்கா, நமக்கு வேலை வாய்ப்புக்கு ஏதுவான சூழல்கள் இருக்கா, இல்லை அது வியாபாரத்துக்கு உகந்த சூழல்கள் இருக்கா, இல்லை நம்ம நிறுவனத்துக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கா, இல்லை பொது போக்குவரத்தில் போகிறோமா, சொந்த வாகனத்தில் போகிறோமா, அதுக்கான சாலை வசதிகள் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்து வாங்கினோம்னா தான் அந்த நிலம் நமக்கான வளமாக இருக்கும், அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும், அதே போல் ஃப்யூச்சர் செக்யூரிட்டி அசட்டாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் கஷ்டம். ஸோ அதனால் நம்ம வாங்குகிற பர்பஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக உடனடியாக வீடு கட்டி குடியேற போகிறோமா, இன்வெஸ்ட்மெண்ட்னா ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன நமக்கு அங்கே சாத்தியக்கூறுகள் இருக்குது, வீடு கட்டுறோம்னா உடனடியாக இந்த அடிப்படை கட்டமைப்புகள்லாம் இருக்குதா அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்து வாங்கணும் மோகன்ராஜ். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார். மற்றொரு காலர் இருக்காங்க. தனசேகரன் செங்கல்பட்டுலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள். சார் நான் ரீசெண்டாக மரமேல் நகரில் நான் ஒரு பிளாட் வாங்கினேன் சார். ஓகே. 628 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. சரிங்க சார். ஸோ அதுக்கு இப்போ 1 இயர் ஆனதால ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டலாம்னு போனேன். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, டேக்ஸ் வந்து இப்போ 12 இயர்ஸில் பாதி 6 இயர்ஸுக்கு வந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும், காலிமணி வரி வந்து 6 இயர்ஸ் நீங்கள் கட்டணும் அப்படின்றாங்க சார். ஓகே. ஆக்சுவலி என்கிட்ட ப்ராப்பர்ட்டி வந்து 1 இயர் தான், நான் 6 இயர்ஸ் அதை கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டேன். ஓகேங்க. அதுதான் ரூல் அப்படின்றாங்க. ஆமாங்க. இது வந்து ஆக்சுவலி இல்லீகல் தானே சார்? ஆக்சுவலி 6 இயர்ஸ் என்னோட ப்ராப்பர்ட்டி கிடையாது, 1 இயர் தான் என்னோட ப்ராப்பர்ட்டி. கரெக்டுங்க. அதுக்கு முன்னாடி சொல்லுங்க சார், அவ்வளோதானே உங்கள் கேள்வி? உங்களோட சந்தேகத்தை கேளுங்க. ஓகே, ஒன்றும் இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, நான் ப்ராப்பர்ட்டியை போன வருஷம் தான் சார் வாங்கினேன், ஆனால் எனக்கு வந்து ப்ரீவியஸாக 2-3 இயர்ஸுக்கு சேர்த்து கட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அவர் போன வருஷம் வாங்கும் பொழுது நீங்கள் சொத்துக்களை வாங்குறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயங்கள் சொன்னீங்கல்ல, இதையும் கவனிக்கணும். இந்த மறைமலை நகருங்கிறது நகராட்சி. அந்த நகராட்சியில் வந்து நீங்கள் லாஸ்ட் இயர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அழகாக நகர்ப்புற நிர்வாகம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சர்க்குலரை வந்து ப்ராப்பராக வந்து கொடுத்துட்டாங்க. என்னென்னா, நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுது இந்த நகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மனைகள் மற்றும் காலி நிலங்களுக்கும் சேர்த்து அப் டு டேட் அவங்க டேக்ஸ் கட்டியிருக்காங்களா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு அந்த ஆவணத்தில் டேக்ஸை இணைக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவர் வந்து இன்னசென்ட் பர்ச்சேசர், இவர் வந்து அது குறித்த போதிய
விழிப்புணர்வோ புரிதலோ இல்லாமல் அவர் என்ன பண்ணிட்டார், அதை அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டார். அதனால் இவர் கண்டிப்பாக பேக் டேட்டட், நான் தான் சொன்னேன் 13 அரியர், 6.5 ஆண்டு காலம், நடப்பு அரையாண்டு, முந்தைய 6 ஆண்டு, 6 ஆண்டுனா 12 அரியர், 6 மாதத்துக்கு ஒரு அரியர், அதை வந்து கட்டி தான் ஆகணும். அப்போ இவர் விற்பனை செஞ்சவர் பெண்டிங் வச்சு கட்டியிருப்பார். ஆனால் ஆவணத்தில் அவர் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோம், இதில் வந்து எந்த வரி பாக்கியம் இல்லை, நோ டேக்ஸஸ்லாம் எதுவுமே பெண்டிங் இல்லை அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். பிள்ளைங்க விவகாரம் இல்லை, வங்கி இல்லை, இதெல்லாம் இயல்பாக ஆவணத்தில் வரக்கூடிய விஷயம். இவர் 2 விஷயமாக பண்ணலாம். ஒன்று, இவருக்கு விற்றவருக்கு இவர் வாங்கின டேட் வரைக்கும் டேக்ஸ் கட்ட சொல்லி அறிவுறுத்தலாம், நோட்டீஸ் கொடுக்கலாம். அவர் ஹியூமன் பீயிங்காக மனசாட்சி கட்டுப்பட்டு சட்டத்துக்கு உட்பட்டு செஞ்சு கொடுக்கணுன்ற எண்ணம் இருந்தால் அந்த டேட்டு வரைக்கும் அவர் விற்ற வரைக்கும் உண்டான அரசு வரி வகையாரக்கள் என்ன பெண்டிங் இருக்கோ நிலுவை இல்லாமல் பாக்கி இல்லாமல் செலுத்தி தர வேண்டிய பொறுப்பு அந்த விற்பனை செய்கிறவங்களுக்கு தான் இருக்குது. அவங்க பண்ணியிருக்கணும். இல்லைன்னா இவர் தான் அதை கட்டுற மாதிரி ஆகிடும். ஏன்னா இவருக்கு நேரம் காலம் இருக்குதுன்னா அந்த டாக்குமெண்ட்டில் ஆவணத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கும். அதெல்லாம் நீங்கள் நீதிமன்றம் போய் வழக்கு தொடுத்து அவரை கட்ட வைக்கணும். அது கேஸ் போடுறதுக்கு பதிலாக இவர் வந்து 4 வருஷத்துக்கு 3 ரூபா தான் ஆகிடும். 600 சொச்சம் சதுரடின்னும் போது மொத்தமாகவே ஒரு 18,000 ரூபா தான் டேக்ஸ் வரும். இவர் டேக்ஸே பே பண்ணிடலாம். ஏன்னா இப்படி அன்அவேர்னஸாக போதிய விழிப்புணர்வு இல்லாமல் நிறைய பொதுமக்கள் இப்படிப்பட்ட நிலங்களை வாங்கிடுறாங்க நகர்ப்புறங்களில். ஸோ அதனால் அவங்க வாங்குற வரைக்கும் டேக்ஸ் கட்டியிருக்க அப் டு டேட்ன்றதையும் கவனிக்கணும். கவனித்து வாங்கினா இந்த மாதிரி ப்ராப்ளம் வராதுங்க. ஓகே சார். ஓகே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் சார். நேயர்களோட சந்தேகங்களுக்கும் என்னுடைய கேள்விகளுக்கும் பதிலளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி சார். ஏன்னா இந்த நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி வந்து உலகம் முழுக்கும் இருக்கிற தமிழ் மக்களுக்கு இங்கே தமிழ் மாநிலத்தில் என்ன மாதிரி நிலங்களை வாங்கலாம், எங்கே வாங்கலாம், வருவாய்த்துறை பிரச்சனைகள், பதிவுத்துறை பிரச்சனைகள் சம்மந்தமாக அவங்களுடைய சந்தேகங்களுக்கு, கேள்விகளுக்கு வந்து தெளிவுபடுத்துவதற்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு முதல்ல நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியினுடைய நிர்வாகத்தினருக்கும், மக்களுடைய பல்வேறு கேள்விகளை உள்வாங்கிட்டு வாரந்தோறும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி கேள்விகளை கேட்குறீங்க, அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை வந்து வழங்குறதுக்காக ப்ராப்செல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அது அனைத்து மக்களுக்குமான ஒரு நம்பிக்கை பெற்ற ஒரு நிறுவனம், சென்னை புறநகர் பகுதிகளில் பெருமளவில் அவங்க குடியிருப்பு திட்டங்களை, வீட்டுமனை திட்டங்களை ஏற்படுத்தி வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற்று சிறப்பாக வணிகம் பண்ணிட்டு வராங்க. ஸோ அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி சார். நேயர்களே, ப்ராப்செல் வழங்கும் கனவில்லம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.